துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைதல். எடுத்துக்காட்டு 4.30. 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மீதுள்ள L என்ற புள்ளி வழியாக மாற்று வட்ட துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி வட்டத்திற்கு தொடுகோடு வரைக. சரியா? இப்ப இதுக்கு உதவி படம் போடுறோம். இது உதவி படம் பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. ஒரு வட்டம், அதுக்குள்ள ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு மையத்திலிருந்து கீழே போட்டிருக்கான். புள்ளி என்ன போட்டிருக்காங்க, கீழே போட்டிருக்காங்க. படம் தெரியுதான்னு பாருங்க. ஒரு சின்ன வட்டம், வட்டத்துக்குள்ள ஒரு முக்கோணம் போட்டிருக்கான். அப்ப கீழே எல்லுங்கிற ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு தொடுகோடு போட்டிருக்காங்க. ஆரம் 4 சென்டிமீட்டர். உதவிப்படம் புரியுதா? உதவிப்படம் புரியுதாப்பா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு சென்டிமீட்டர் வட்டம் சொல்லியிருக்காங்க? 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் ஆரம் ஸ்கேல்ல எடுக்கிறோம் காம்பஸ் வச்சு. சரியா? எடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். புரிஞ்சுதுன்னா ரொம்ப ஈஸி. இந்த தொடுகோடு 3 மாடல். 4 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் போடுறோம். வட்டம் போட்டுட்டு கீழே எல்லுங்கிற புள்ளியை குறிக்கிறோம். கீழே நேர அது உதவி படத்துல கிராஸா இருக்கு. நம்ம நேர குறிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். கீழே எல்லுங்கிற புள்ளி குறிச்சிருக்காங்களா? தெரியுதா? ஏமா அப்ப LMன்னு ஒரு கோடு போடுறோம் இப்படி குறுக்க. இதுக்கெல்லாம் அளவு இல்லை. இது நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது பேர் நான். LMங்கிறது என்ன? நான் என்ன? வட்டத்தின் மீது இருக்கும் புள்ளிகளை சேர்க்கும் கோட்டு துண்டு LM. மறுபடியும் இந்த ஆப்போசிட்ல ஒரு Nங்கிற புள்ளி குறிக்கிறோம். இப்ப MNையும் LNையும் சேர்த்துறோம். முக்கோணம் மாதிரி ஆயிரும் பாருங்க. அது ரெண்டு நான். இதே மாதிரி நான். இந்த முக்கோணம் குறுக்க போடணும். நாம முக்கோணம் நேரா போடுறதுக்கு பதிலாக தலைகீழா போடணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் வச்சா ஈஸி நமக்கு. இது ஞாபகம் வச்சா நமக்கு ஈஸி. சரி பாப்பா? ஏமா கவனிச்சுட்டு வரீங்களா? சரி. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. இந்த காம்பஸ் எடுத்து Nங்கிற முனையில வைக்கிறோம். Nங்கிற முனையில வச்சு ஒரு சின்ன கோணம் மாதிரி ஒரு வில் வெட்டுறோம். அதுக்கு அளவு இல்லை. அந்த 2 பக்கம் எட்ஜையும் வெட்டுற மாதிரி பாருங்க. அவங்க காட்டுறாங்க பாருங்க. அந்த இடத்த வச்சு ஒரு வில் வெட்டுறோம். சரியா? புரிஞ்சுதாப்பா? ஏமா ஆன் பண்ணிக்கோ. ஆன் பண்ணிக்கோ. ஓகே. அடுத்தது அதே வில்லை எடுத்து எல்லுல வைக்கிறோம். அதே அளவு மாற்றக்கூடாது. எல் முனையில காம்பஸ் முனை இருக்குது. இந்த பென்சில் முனை பாருங்க வட்டத்துக்கிட்ட இருக்குது. அதையே அளவு வெட்டுறோம். சரியா? அங்க வெட்டின வில்ல மாத்தவே வேண்டாம் நீங்க. இந்த இடம் புரிஞ்சுதாப்பா? எல்ல வச்சு வெட்டுறோம். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? யாராவது ஆன் பண்ணிக்கங்க. ஓகே. அந்த முனையிலிருந்து ஒரு வில்லு. அப்புறம் அடுத்தது பாருங்க. இந்த அளவு எடுக்கிறாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் பார்த்துக்குங்க. காம்பஸ் பாருங்க எப்படி எடுத்துட்டாங்க. அந்த கோணம் வெட்டி இருக்குல்ல, அந்த அளவு எடுக்கிறாங்க. தெரியுதா? அது அளவு எடுக்கிறது தெரியுதா? காயத்ரி தெரியுதா? ஏற்கனவே எண்ல வெட்டி இருக்கோம் இல்லையா, அந்த கோண அளவு, அந்த கோணத்தை மட்டும் அளவு எடுக்கிறாங்க. தெரியுதாப்பா? அந்த அளவை எடுத்து இங்க ஏற்கனவே வெட்டி இருக்கு பாருங்க, அந்த முக்கோணத்துல கீழே அந்த இடத்துல காம்பஸ் வச்சு வெட்டணும். இது புரியுதா? ஓகே. இது நீங்க அப்படியே நான் வீடியோ அனுப்புறத பார்த்து நீங்க கையோட செஞ்சீங்கன்னா அது புரிஞ்சிடும். அதே கணக்கு வேணா நீங்க போட்டு பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் போடுங்க. வெட்டினதுக்கு அப்புறம் ஏற்கனவே வெட்டினீங்க எல் வழியா ஒரு கோடு போட்டுறீங்க. அவ்வளவுதான்.
தெரியுதாப்பா? புரியுதா? அது ஸ்கேல் எங்க இருக்கு பாருங்க. அந்த 2 வில் வெட்டினதுல இருந்து ஒரு கோடு போடுறோம். அவ்வளவுதான்ப்பா. இது என்ன தேற்றத்தை யூஸ் பண்ணி? மாற்று வட்ட துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி. ஒரே ஒரு அளவு மட்டும் கொடுத்தாங்கன்னா 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து மாற்று வட்ட துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி வரைங்க அப்படின்னு சொன்னா இந்த மாடல்.